அரசு புறம்போக்கு இடம். புறம்போக்கு இடங்களே முழுசாக அரசுக்கு சொந்தமானது தான். அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அதாவது வணிக பயன்பாட்டுக்கோ இல்லை வேறு எதுவும் பயன்பாட்டுக்கோ வேறு ஏதாவது விற்பனைக்காகவோ வேறு ஏதோ ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வருவாய்த்துறையிடம் போயிட்டு நேரடியாக புகார் செய்யலாம். வருவாய் சம்மந்த அதாவது குறைந்தபட்சமாக அடிப்படை அளவில் சொல்லணும் அப்படின்னா அந்த தகவலை வந்து முதல்ல வந்து அந்த கிராம நிர்வாக அதிகாரி விஏஓ இருக்கார், அவர்கிட்ட தெரிவிக்கலாம். இந்த மாதிரி அரசு இடம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அவர் தான் வந்து மேலதிகாரிக்கு வந்து தகவல் சொல்வார். இல்லை நேரடியாக புகார் அளித்து இல்லை விஏஓ வந்து உள்ளூர் அங்கே இருக்கக்கூடிய அவங்கள எதிர்க்க தயங்குறாரு, அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் நேரடியாக நீங்கள் வட்டாட்சியரமா அல்லது அதுக்கு மேலே மாவட்ட ஆட்சியரமா நேரடியாக போயிடலாம். அந்த இடத்த அகற்றணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வட்டாட்சியர்கிட்ட போயிட்டு இந்த இடம் வந்து அரசு இடம், அரசுக்கு சொந்தமான இடம், தனிநபர் ஆக்கிரமிச்சிருக்காரு, இதை நீங்கள் வந்து அகற்றணும், இது அரசு பயன்பாட்டுக்கானது, பொதுமக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நீங்கள் புகார் கொடுக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. இப்படி புகார் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்ததாக நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் போகலாம். இந்த மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எப்போதும் போல் இருக்குது நீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு மேலே ஒரு ரிட் மனுவை போட்டு அவங்கள செயல்பட வச்சு இதை அகற்றலாம். இது வந்து ஒரு பொதுநல வழக்காக கூட கொண்டு போகலாம். இல்லை நேரடியாக அரசு அதிகாரி தன்னுடைய கடமையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து ரிட் மனு போட்டு கூட அவரை கடமையை செய்ய வச்சு நம்ம வந்து அந்த நிலத்தை வந்து தனியார்கிட்ட இருந்து ஆக்கிரமிலிருந்து எடுத்து அதை பொது பயன்பாட்டுக்காக கொண்டு வரலாம். இது போன்ற மேலும் பல்வேறு தகவல்களுக்கு திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.